அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் தன்னோட உயிரை விட உயர்வானது சுதந்திரம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் சிட்டிசன்ஸுக்குன்னு நிறைய ஃப்ரீடம்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 3ல், அதாவது ஆர்டிகல் 12 35 வரைக்கும் ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் என்னென்ன அடிப்படை உரிமைகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டில் வரக்கூடிய ஆர்டிகல் 19ல் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு 6 வகையான ஃப்ரீடம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முதல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது தன்னோட கருத்துக்களை தன்னோட எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு உரிமை. ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கருத்தை நம்ம எழுத்து மூலமாகவோ இல்லை பேச்சின் மூலமாகவோ இல்லை ஒரு படத்தின் மூலமாகவோ அதை கண்டிப்பாக நம்ம வெளிப்படுத்தலாம். இதை நம்ம திரைப்படங்கள் மூலமாகவும் நம்மளோட கருத்தை வெளிப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச போபால் கேஸ் ட்ராஜடி. மத்திய பிரதேஷில் ஒரு இண்டஸ்ட்ரியில் மிட்நைட்டில் விஷ வாயு கசிஞ்சதுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. உலகத்திலேயே மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம். இந்த இன்சிடெண்ட்டை அடிப்படையாக வச்சு பியாண்ட் ஜீனோசைடு அப்படிங்கிற பெயரில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பியாண்ட் ஜீனோசைடு அப்படின்னா இனப்படுகொலைக்கும் மேலான ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் அதுக்கு கோல்டன் லோட்டஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. கோல்டன் லோட்டஸ் அவார்டுங்கிறது ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அவார்டு இந்தியாவில். இந்த படம் கோல்டன் லோட்டஸ் அவார்டு வாங்கும்போது எப்படின்னா, எந்த படம் இந்த அவார்டை வாங்குதோ அந்த படத்தை தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பியாண்ட் ஜீனோசைடுங்கிற படம் கோல்டன் லோட்டஸ் அவார்டு வாங்கியிருக்கு. அப்போது இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணணும். ஆனால் தூர்தர்ஷனில் இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணலை. அதுக்கு ரீசனாக இந்த படம் அவுட்டேட்டட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பியாண்ட் ஜீனோசைடுங்கிற படத்தோட ப்ரொடியூசர் ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்படி என்னோடய படத்தை தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் போனதுனால என்னோடய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பாதிக்கப்பட்டுடுச்சு, என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகிடுச்சுன்னு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அவரோட திரைப்படத்தில் அவரோட கருத்துக்களை வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாதான் அவரோட ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸசைஸ் ஆகும். இந்த கேஸில் அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாததுனால அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஹைகோர்ட் ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஷ்யூ பண்ணி அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு நம்மளோட ஒப்பீனியனை பேசுகிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை, ஹபாடா நம்மளோட கருத்தை சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு நிறைவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுன்னாலும் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்க்குனாலும் நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கும்போது தான் ஒரு கரெக்டான டெசிஷனை நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றின அவங்களோட ஒப்பீனியனை சொல்லும்போது தான் அந்த விஷயத்தை பற்றின ஒரு உண்மையான கருத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னென்னா, டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடலாம், ஆனால் அது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அமைதியான முறையில் இருக்கணும். அதோட வித்தவுட் ஆர்ம்ஸாக இருக்கணும். ஆர்ம்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நம்ம அந்த அசம்பிளியை உருவாக்கணும். இந்த மாதிரி அமைதியான முறையில் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் நம்ம ஒரு மீட்டிங்கோ இல்லைன்னா ஒரு ப்ராசஷனோ, அதாவது ஒரு ஊர்வலமோ நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு மூணாவதாக இந்த ஆர்டிக்கலில் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னென்னா, ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். நம்ம ஒரு அசோசியேஷனோ யூனியனோ ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரேட் யூனியன், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, இல்லைனா ஏதோ ஒரு ரிலீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு அசோசியேஷனே கூட நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளால் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து தான் வாழ முடியும். ஒரு மனிதன் அவன் மட்டும் தனித்து இயங்கிட முடியாது. அதனால் அவன் ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவனை சுற்றி இருக்க மக்களை சேர்த்துக்கிட்டு ஒரு யூனியனாவோ ஒரு அசோசியேஷனாவோ அவன் ஃபார்ம் ஆகும்போது அவனோட நெசசிட்டிஸை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீடம் என்னென்னா, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய எல்லைக்குள்ளே எங்கேனாலும் நம்ம ஃப்ரீடமாக போய்க்கலாம். இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில்? இந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தன் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, இல்லைனா அந்த ஸ்டேட்டில் இருக்கவன் இந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது, இல்லைனா ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே
இந்த ஊரில் இருக்கவங்க அந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது, அந்த சிட்டியில் இருக்கவங்க இந்த வில்லேஜுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்ல முடியாது. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே அவங்க எங்கே வேணாலும் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற சுதந்திரம் என்னென்னா, டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியன் சிட்டிசன் ஒவ்வொருத்தரும் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே எங்கே வேணாலும் வசிக்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நபர், தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் தமிழகத்தில் மட்டும்தான் வசிக்கணும், தமிழகத்தில் தான் அவரோட வீடு இருக்கணும்னு இல்லை. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அவர் மும்பையில் வாழலாம், இல்லைன்னா நார்த் இந்தியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகலாம். இப்படி இந்தியாவுக்குள்ளே எந்த பார்ட்டில் வேணாலும் நீங்கள் செட்டில் ஆகலாம். அடுத்ததாக நமக்கு இந்த ஆர்டிக்கிளில் 6ஆவதாக கடைசியாக கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னென்னா, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன். அதாவது ஒவ்வொரு நபரும் தான் என்ன வேலை பார்க்கணும், தன்னோட ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறத தானே முடிவு பண்ணலாம், தானே அந்த ப்ரொஃபஷனை செய்யலாம். இந்த நபர் இந்த ப்ரொஃபஷன் தான் செய்யணும் அப்படின்னு யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, குவாலிஃபிகேஷனை பொறுத்து, கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கான ப்ரொஃபஷனை அவங்களே சூஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் அவங்க அதை பண்ண முடியும். இப்போ ஆர்டிக்கிள் 19 கிளாஸ் 1ல் நமக்கு கொடுத்துருக்க 6 ஃப்ரீடம்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஃப்ரீடம்ஸ் எதுவுமே அப்சல்யூட் கிடையாது, அதாவது முழுமையான சுதந்திரங்கள் கிடையாது. எல்லா சுதந்திரங்கள்லேயுமே கட்டுப்பாடுகள் உண்டு. இதை வந்து நம்ம ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 19 கிளாஸ் 1ல் நமக்கு இந்த 6 சுதந்திரங்களும் இதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 19 கிளாஸ் 2ல் இருந்து நமக்கு இந்த சுதந்திரங்களுக்கான கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளோட கருத்தை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னா நம்ம எதை வேணாலும் பேசிட முடியாது. இன்னொருத்தங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரியோ, தேவையில்லாத விஷயங்களையோ, அடுத்தவங்களோட நன்மதிப்பை குறைக்கக்கூடிய பொய்யான விஷயங்களையோ நம்ம பேச முடியாது. அப்படி பேசினோன்னா அது டிஃபமேஷன் ஆகிரும். அதுக்கு நமக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அதனால் அதில் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதே போல் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அடுத்தவங்களோட ப்ரைவேட் லேண்டுக்குள்ளே, இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து நுழைஞ்சிட முடியுமா? அப்படி நம்ம போக முடியாது. அதில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த 6 ரைட்ஸ்லேயுமே ஒவ்வொரு ரைட்ஸுக்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. சரி, அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.